பாத்தீங்களா? அந்த கள்ளிச்செடி எடுத்து விட அகோர உருவம் போய் முட்டு கற்கள் கோடை பற்கள் ஒரு உருத்தை பார்த்தே இல்லை. ஐயோ அதை சொல்றதுக்குதான் நான் உங்களை கூப்பிட்டேன். அவங்கள பயமாகிற பையா பாக்கிறதுக்கு அண்டத்துக்கு மிண்டத்துக்கு ஓங்கி எரிஞ்சது. ஆமா அதை பார்த்தா ஒரு பயங்கரமான தோற்றம். அதை பாருங்க நம்மள நோக்கி வந்து கொண்டே இருக்குதுங்க. அதை பாருங்க அதை பாரு. பயந்தா போது நானு நான் பயந்த மொழி நீனா தோத்தான் எங்க பாருங்க தெரியலையா? தெரியல தெரியல. எங்கே ஓடிக்கிட்டு இருக்கு? வாடா இங்க. வாடா இங்க. வரமாட்டான். என்ன பண்ணுவா? வரமாட்டாயா? என்ன பண்ணுவா? என்ன நீ வரணும், நான் அங்க வருவேன். நான் வருவேன்டா. நீ வந்துறியா? நீ வந்தா நீ தாங்க மாட்டேடா டேய். நான் தாங்க மாட்டேனா? நீ கப்பங்களைமா வந்துட்டா நாங்க பயந்துருவோம். கேப்பங்களைமா இல்ல வேப்பரமா அரசமரமா கேப்பங்களைமா வந்துறோம். நீ பயப்பட. என்ன நீ வந்துறியா? நீ காட்டேரி அந்த இருவருக்கும் தகுந்தாள் நீதான். இந்த காட்டேரி கூப்பிடு, ஓட்டேரி கூப்பிடு. எந்த ஓட்டேரியில இருந்தாலும் சரி, இந்த ஏரியில நிற்போம் நாங்க. காட்டேரியா ஓட்டேரியா? ஓட்டேரிக்கு போனோம். இதை வாயம் பாப்பா, நீ வரீங்க நிக்கிற வாயா. இந்த காட்டேரியில இன்னைக்கு நம்ம ஒரு ஜாயின் ஊத்தி சோறு இல்லடா. நீ ஒண்ணா வாயம் பாப்பா. காட்டேரி அம்மா நினைக்கிறா, இந்த கம்பெனி வரன்னு நினைக்கிறா, உதயமாகறா, கூப்பிடுறாங்க, கூத்தாடுறோம், கையில காசு வாங்கிட்டு போறோம். போகும்போது மருத்துவ முண்டிய போட்டு போறோம். காசா ஏண்டா? இவள் இல்லை என்றால் இந்த ஜீவன் இல்லை. நம்ம இன்ன வரைக்கும் நம்மள வாழ வைக்கிறான்னா வருஷத்துக்கு 250 இரவு நாடகம் ஆடுறோம். அதுல 200 இரவு ராத்திரி நாடகமும் நம்மளுக்கு இந்த ஆத்தா கொடுக்குற சோறு தான். புரியுதா? ஒரு 50 இரவு தான் முருகன் இந்த பகவான் நாடகம்லாம். ஒரு 200 இரவு ராத்திரி எல்லாம் ஆத்தால் கொடுக்கிற ஜீவனால் தான் நாட்டுப்புற கலைஞர், மேடை நாடக கலைஞர், தெருக்கூத்து கலைஞர் பேசிட்டு வரோம். இந்த ஆத்தா இல்லைன்னா நம்ம பெற்றெடுத்தவ ஆத்தா, நம்ம இந்நாள் வரை வாழ வைக்கிறவ காட்டேரி முத்துமாரி என்ற பெரிய படத்த ஆத்தா. இந்த ஆத்தா இல்லனா எந்த ஜீவனும் கிடையாது. நீ அவளையே நீ வாடி போடி ஓட்டேரி காட்டேரின்ற காட்டேரி சாதாரண ஆளுங்கடா. காட்டேரி
காட்டேரி. அவனா சொன்னீங்கிறான், நாங்க சொல்லுவா. வாயா. வாயா. ஏய் காட்டேரி பேருக்குதான் பால் காட்டேரி. ஆமா, அவன் உண்மையா சாப்பிட்டதே போனதான் சாப்பிட்டான். போனமா செத்த போனத்தை. செத்த போனத்தியா? எப்படி செத்த போனத்தையே ருசியா சாப்பிடுறான்னா உயிரோட இருக்கிற நீ அவனை எப்படி சாப்பிடுவா? அவன் எங்கேயோ ஓட்டுக்கிறான் மாமா. ஏய் நான் தாண்டா காட்டேரி. காட்டேரி தான் நான். இப்ப நான் மகாசக்தி கிராம மகாசக்தி மாரியம்மன். புரியுதா? என்னுடைய அம்சத்தில் இருந்தவள் தான் காட்டேரி அம்பாள். வெறித்தனமான பசி ஏற்பட்டு விட்டது எனக்கு. அந்த பசியை தீர்க்கதான் பூலோகம் வந்தேன். பூலோகம் வந்து பார்த்த சுடுகாட்டு உருமாறி விட்டது. சாந்த சுரபியான மகாசக்தி மாரியம்மனுக்கு இந்த அகோர வந்து விட்டது. சுடுகாட்டுக்கு போனேன், குணத்தை இழுத்து போட்டேன், கைவேறு கால்வேறு கிழித்தேன், சாப்பிட்டேன், பசி அடங்கி போச்சு. அப்ப பிணத்தை உண்டு சாப்பிடுறவதான் காட்டேரி. குணமாகிடுவா ஆத்தா. நான் சொல்ல தப்பு ஆத்தான்னு மன்னிப்பு கேளு. சொல்றா காட்டேரி அம்மா, நான் சொன்ன தப்புமா, என்ன மன்னிச்சிடுமா, என்ன ஒண்ணு பண்ணாதம்மா, எனக்கு நீண்ட ஆயுள் கொடுமான்னு கேளு. அங்க உட்காந்து கூத்து பாக்குறவன் பூரா எங்க அம்சம். உட்காந்து பண்ண 10 பேரு உனக்கு பூரா உன் அம்சம்டா. எனக்கு போயிட மாட்டேன். சத்தியமா சொல்றேன், எனக்கு கூட மருள் வரும். நான் என் கட்டை வீரனால் பூமியில் தாங்கி பிடித்தால் மருள் நின்று போயிடும். எல்லாரும் அப்படிதான். சில பேருக்கு அந்த பம்பை அடிக்கும் போது மருளின் உணர்ச்சி பூர்வமாக அந்த ஒரு எண்ணங்கள் வரும். அதெல்லாம் போய் சொல்லக்கூடாது. சுமாரா பம்பை அடிக்கும் போது உணர்வு பூர்வமாக அந்த ஆன்மீக உணர்வு நிறைய பேருக்கு அந்த ஒரு இப்ப ஒண்ணு இல்ல. நையாண்டு அடிச்சா என்ன பண்ணுவான்? ஆடுவான். புரியுதா? இசையம்சா பாட்டு ஆடுவான். பம்பை அடிச்சா தான் ஆன்மீக உணர்வுள்ள பெண்களும் ஆண்களும் ஆடுவாங்க. அந்த உணர்வு வரும்போது கால் கட்டவினால் பூமியில் தாங்கி அழுத்தி பிடித்தால் அந்த உணர்ச்சி பூர்வமான உணர்வு அப்படியே கொஞ்சம் அடங்கி போயிடும். நாம் அதை அடக்கவில்லை என்றால் தான் தோன்றி அதை ஆடி அம்பாள் ஆட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி மருள் வரக்கூடிய ஆலய பூசாரி தான் இந்த அருமையான கலை. காட்டேரிடா. இந்த வேஷம் போடுகிறது வந்து காட்டேரி. வேஷம் போடாமல் இருப்பது அருமை உள்ளம் படைத்த திருநங்கை ரெஜினா என்கின்ற புது மன்ன வம்பு பட்டல. அயோத்தி வரைக்கும் மத்திய அரசாங்கத்தால் இந்த காலி வேஷிட்டு போயிட்டாங்க. மத்திய அரசாங்கமே நம்ம அயோக்கியா எவ்வளவு இது நகைச்சுவைப்பட்ட நேரமா இது? அதுக்கு வந்து அயோத்தின்னு அயோக்கியன்ற ராமன் என்ன பாவம் செய்தானோ காட்டுக்கு போனான். முதல்ல புரிஞ்சுக்கணும், ராமன் என்ன பாவம் செய்தானோ 14 கானகத்துக்கு சென்றான். திரௌபதி என்ன பாவம் செய்தாலோ துடித்து துடித்து அழுதான். எங்க துணியெல்லாம் ஆத்துல போறானுங்களோ நம்ம மானம் போயிடுமோன்னு அப்படியே நினைத்து நினைத்து உயிர் போகும் அளவுக்கு திரௌபதா தேவி. தெய்வத்துக்கே அந்த நினைவு நாமள ஏமாத்துறா. சாதாரண மானிட பிறவி நம்மளாம் மானிட்டு ராம் அதனால் அப்படிப்பட்ட மருள் வருகின்ற ஒரு ஆத்தால் தான் இந்த காட்டேரி அம்பாள் சாமி.
புரியுதா? வந்துட்டு ஊர் தப்பிட்டா. இப்ப சூர வேஷக்காரன் வேஷம் போட்டிருக்கான் இல்லையா? அவனும் இது பாரு. காளியா இருக்குது. அப்ப அடி யாரு போட்டிருக்கோம்? நமக்கு தான் போட்டிருக்கோம். அந்த கதை யாருக்கு தெரியும்? அந்த 2 பேரும் தெரியும். கவனிச்சு பேசணும், கவனிச்சு ஆடணும். புரியுதா? எங்க வா? ஏய் கன்னிகாத்தா. என்ன கொத்தாதம்மா, உன் காலை பிடிச்சு நான் கெஞ்சி கேக்குறேன். எனக்கு இருப்பது ஒரே ஒரு பொண்டாட்டி, அவளுக்கு இருப்பது நான் ஒரே ஒரு ஆம்படியா. என்ன விடுமா, ஒண்ணு பண்ணாதேப்பா, என்ன விடாதப்பா, உன் காலை பிடிச்சு. என்னடா இது பேச பேச நாத்தம் தாங்கன்னு பார்த்தேன். ஏண்டா கூட வந்தவன் காலின்னு தெரியாம ஆண்டாட்ட மன்னிச்சுக்கிறீங்க. ஒரு காலை பிடிச்சி மேல போட்டுருந்தாங்க. காலுதான் என்னை ஆராதித்து பாடிவிட்டால் மனம் சாந்தி அடைவேனா? ஏந்தரா, யார் நீங்கள்? எங்கிருந்து வருகிறீர்கள்? உன் நாடு, நகரம், உன் தந்தையின் தாயின் முன் பெயர் என்ன? என் நாடோ கள்ளிக்காடு. கள்ளிக்காடு. அது ஆளக்கூடிய தந்தை பேரோ பெத்தநாயக்கன். என் தாயார் பேரோ குணவதி எனக்கு குண்டச்சி. குணவதி என்கின்ற குண்டச்சி. அவருக்கு ஒரே மகன். என் பேரோ கல்விகாத்தா. உன் பெயர்? கல்விகாத்தா. உன்னுடைய பெயர் கள்ளிக்காத்தா. ஆமா. உன்னுடைய பெயர்? வேலிகாத்தா. அவரு கள்ளிக்காத்தான், வேலிகாத்தான். உனக்கே வேலிகாத்தான் பேரு? ஐயோ, எங்க அப்பா வந்து இந்த வேலைக்கு தாண்டி அடியில வந்து குத்து வருமா,
கறி சொல்றவரு. அந்த நேரத்துல எங்க அப்பா என்ன 10 மாசம் வயிற்றுல வச்சிருந்தாரு. எங்க அம்மா சொன்னாங்க, அம்மா சாப்பாடு வர நேரத்துல எங்க அம்மாவுக்கு இடுப்பு வந்தது. அந்த கறி சூட போடவும் நான் பிறக்கிறதுக்கு சரியா இருந்தது. சுத்தி முத்தியும் பார்த்தாங்க, எந்த பேரும் கிடைக்கல. அதனால இவனுக்கு வேலிக்காத்தான் வேலிக்காத்தான் வேலிக்காத்தான். கள்ளிக்காட்டு கானகத்திற்கு வந்து என் கானகத்தை நினைத்தீர்கள். என் தந்தை செய்யக்கூடிய தொழிலோ திருடு தொழில். அந்த தொழிலை செய்ய சொன்னார். திருட்டு தொழில் இல்ல, கொள்ளடிக்க சொன்னாரு. அதனால் நான் திருட முடியாத உறுத்தி இந்த கள்ளிக்காட்டை அழித்து விவசாய நிலமாக்கி விவசாயம் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டேன். சாத்த மக்களை காப்பாட உறுத்தி விட்டேன். ஆனால் இருந்தாலும் கள்ளிக்காட்டை அழித்து, ஆனால் அழித்தாலும் ஒரே ஒரு கள்ளிச்செடி. அந்த கள்ளிச்செடி அழிக்க பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அழிக்கும் போது 1000 முறை சொன்னேன், ஐயோ எல்லாம் மரம் செடி கொடி எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், அந்த கள்ளி செடி மட்டும் அழிக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேம்மா. சொன்னேன், கேட்கவே இல்லை. சொன்ன அது இடையில நேரம் முடிச்ச மாதிரி இருக்குது, அது இடையில இருக்கும் அப்படின்னு அதுதான் தீ இட்டு போய்க்குது அப்படின்னு விருதமா சொன்னாரு. கள்ளி செடி அழிக்க முடியவில்லை. அது நெருங்கும் போது நாகத்துடைய சீரனுடைய சத்தம் கேட்டது. சத்தம் இல்ல, பாம்புடைய சீர சத்தம். என்னடா அப்படி நாங்க எப்படி பாம்பு எப்படி நீட்டா இருக்கும் பாம்பு? பாம்புன்னா இப்படி இருக்கும். திருவேற்காடுக்கு போறியா? இல்லம்மா, கருநாகன்னு ஒண்ணு இருக்கணும். ஆமா, இது வரைக்கும் யாரும் கட்சி இல்லையா? இல்ல. வெங்கடேஷன் அனுப்பி வைங்க, நான் கட்சி பார்க்கன்னு சொல்லிக்குது. அஞ்சிட்டு போறீங்கம்மா. அந்த புற்றின் மறைவிலே சுயம்படியமாய் நாகாத்தம்மன் நான் தான் இருந்தேன். அந்த நாகத்தின் சீரல் சப்தத்தை எழுப்பியது நாகாத்தம்மன் நான் தான். புசு புசுன்னு கேட்டுது. ஆனா அந்த கள்ளி செடியான போகாதீங்க, பாம்பு இருக்குது, புசு புசு சத்தம் கேக்குது. படம் வச்சுக்கணுமா? கேட்கல. இதே சத்தம் தான், இதே சத்தம் தான். புசு புசு ஏதோ ஒண்ணுமா, பயம் இல்ல. அந்த கள்ளிச்செடி அழிக்க உறுத்தி சொன்னா இருக்கிற சட்டத்தை எடுத்து அதுல போட்டு தீ வைத்து கொண்டு சொன்னா நாகத்தின் சத்தம் கேட்கிறது. அது தீட்டு கொளுத்தி விட்டால் நாகமும் செத்து சாம்பலாக்கி விடும், அந்த செடியும் அழிஞ்சு போயிடுன்னு கொளுத்தியது யாரு? சரி சரி, நான் தான் கொளுத்துனேன், நான் இல்லைன்னு சொல்ல. நீ தான் உள்ள இருக்கிறிய, நான் கொளுத்து வரேனே. ஏய் கொளுத்தாதீங்கடா, நான் உள்ள இருக்கிறேன். ஏய் கொளுத்தாதீங்கடா, நான் உள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? சரி, சொல்ல முடியாது. ஒரு போன் அடிச்சிருந்தா நான் என்னத்துக்கு கொளுத்து போறேன்? அம்மாவுக்கு போன் அடிச்சிருப்பாங்க, ஆனா அந்த இடத்துல டவர் கிடைக்கல. நீ வந்து பேசுறது ஆத்தான் நினைச்சு பேசுற, உன் பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட பேசுற மாதிரி பேசுங்க. எங்க வீட்டு அம்மாவோட நான் பேச மாட்டேன். அப்ப உன் கொண்டாட்டிகிட்ட பயந்து தொடப்பாட்டு எடுத்துன்னு அவகிட்ட பேச மாட்டேன். ஆனா இந்த ஆத்தா தொடப்பக்கிட்ட எடுக்க மாட்டான். புது சூறை வாங்கிட்டு வந்து இன்னும் ஒரு சூட அர்த்தம் பார்க்காம இருக்குது. இந்த சூறையில ஆச்சரியமா பார்த்து ரத்தத்தை அதனால ஒரே சொல்லுவேன். என்னைக்காவது போற உயிர் இன்னைக்கு போட்டோம் சொல்லுவேன். சொல்லுமா, என் உயிரை போட்டோம். நான் உயிரை பத்தி போகுதுன்னு சொல்லிட்டு கவலைப்படலம்மா. டோன்ட் வரி. நீ என்ன குத்த வர, என் உயிர் போகுது. நினைச்சு பாருமா, நீ என்ன குத்த வர, என்ன குத்திட்டுனா நீ நான் செத்துட்டேனா 4 லட்சம் சுவாகா. இந்த கம்பெனில நீ முன்தொகை அட்வான்ஸ் 4 லட்சம் வாங்கிக்கிற. நீ செத்துட்டீங்கன்னா அந்த பணத்தை வாங்க முடியாது அப்படின்னு சொல்றேன். ஏய், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. உனக்கு பணம் கொடுத்தவர் யாரு? பரிகல்பட்டி செல்வம். பணம் வாங்குறது யாரு? தென்ன இருக்கணும் வெங்கடேசன். இப்ப குத்த போறது யாரு? காளிகா. சாவ போறது யாரு? வெங்கடேசன். பபுன் வெங்கடேசன். அதனால பணம் கொடுத்த செல்வம் பணம் வாங்கிக்குவார். புரியுதா? இப்ப குத்த போற காளிகா தேவி, சாவ போறது பபுன் ஏலிகா தான். நான் செத்துட்டேன். என்
டப்பா வாங்குவாரு அந்த செல்வம். டேய் என்ன சும்மா இல்ல காலியா தான் குத்த போறாங்க. டேய் கொடுத்தவரு அவரு. சும்மா இல்லடா. என்ன பாண்டு கைத்து வாங்கி வச்சுக்கிது. பாண்டில கை எடுத்து அந்த பாண்டை அப்படியே வச்சுன்னு சொல்லு. 100 நாள் வேலைக்கு மண்ணு வாரி கொட்ட ஓதணும். ரவுண்டா இருங்க. பச்சை பேப்பர்ல ஸ்டாம்ப் ஒட்டி வாங்கிருப்பாங்க. நீ கையெழுத்து போட்டவர் ஸ்டாம்ப் மேலயும் கீழையும் அதை ஒட்டிருப்பேன். ஷாம்பு ஒரு 2 எடுத்து நம்ம தலை கட்டுவோம். என்ன ஷாம்பு? கிளீன் ப்ளீஸ். அப்படின்னு சில பேர்லாம் பேசுவாங்கம்மா. ஏசு கிறிஸ்து வர்ற மாதிரி ஏ கள்ளிக்காத்தான், ஏ வேலைக்காத்தான் செய்து தவறு, தவறுக்கு தானே அனுமதியாக வேண்டும். என்ன மனுஷன் சொல்றது கேள்றா. இந்த சூறை என்கிற கள்ளிக்காடு, இந்த சூறை என்ற கள்ளிக்காடு ஆலயம் கிடையாது. ஆலயமானது இந்த கள்ளிச்செடி முற்பதன். அதை தீயத்தை கொளுத்தி விட்டீர்கள். நாளை காலை சூரியன் உதயமாகி அந்த வெப்பம் என் சிரசின் மேல் படும். அந்த வெப்பத்தை என்னால் தாழ முடியாது. அதனால் நான் எதை கேட்டாலும் தட்டாமல் செய்வேன் என்று முதல்ல சத்திய வாக்கு கொடுங்க, அப்புறம் சொல்றேன். தவறு செய்து விட்டோம். தவறு செய்தாலே உண்டு நிச்சயமாக. கண்டிப்பாக நான் நீங்க எதை கேட்டாலும் செய்து முடிப்பேன். இதுவே சத்தியம். நான் கூடவா? அம்மா நீங்க எதை செய்ய சொன்னாலும் நான் சத்தியமா செய்து முடிக்கிறேன். ஆத்தாளுக்கு வலிக்கப்படாது. ஆத்தாலே வலிக்கிற மாதிரி அடிக்கிறான். ஆத்தாசியா தாங்க மாட்டாடே. ஒரு நாளைக்கு 60 நாழிகை, பகல் 30 நாழிகை, மீதம் இருப்பது இரவு 30 நாழிகை. இந்த இரவு 30 நாழிகைக்குள் சூரியன் உதயமாக்கு முன்பாக எந்த கள்ளிச்செடி மறைவிலே சுயம்போடியுமா இந்த காட்டேரியம்பால் மகாசக்தி மாரியம்மன் நாகத்தம்மன் குடிகொண்டிருந்தேனும் அதே இடத்தில் நாளை காலை சூரியன் உதயமாக்கு முன்பாக எனக்கு புதிதாக ஒரு கோவில் கட்டி கொடுக்க வேண்டும். கோவில் கட்டா மட்டும் போதாது, கட்டி முடித்து அருகில் இருப்பது வானவராயன் கோட்டை. அதை ஆள்பவன் வானவராய அசுரன், மிக பெரிய மந்திரவாதி. அவன் அரண்மனைக்குள்ளே வன்னி மரம் என்ற தெய்வீக மரத்தை வளர்த்துக் கொண்டு வருகின்றான். அந்த வன்னி மரத்தை எப்படி சென்று வேரோடு பெடுத்து வந்து எந்த புதிய ஆலயத்தை அமைத்தீரோ அந்த ஆலயத்திற்கு முன்பாக அந்த வன்னி மரத்தை கொடிமரமாக நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தி நாளை அதிகாலை சூரியன் உதயமாக்கு முன்பாக அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் செய்து முடிக்க வேண்டும். அப்படி கும்பாபிஷேகம் செய்து முடித்தால் உங்கள் இருவர் உடலில் உயிர் மிஞ்சும். இல்லை என்றால் என் சுரத்திற்கு கெஞ்சும். இரவு 30 நாழிகை. அந்த 30 நாழிகை உங்களுக்கு ஆலயத்தை அமைக்க வேண்டும், அமைத்து கொடுக்க வேண்டும். வடக்கே உள்ள வானநாள் கோடி சென்ற மண்ணி மரத்தை கொண்டு வந்து கொடிமரமாக ஸ்தாபிதம் செய்து கொடிமரத்தை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் உண்மை முடியும். நிச்சயமாக முடியும். ஏன் முடியாது? உங்கள் அருள் இருந்தால் நிச்சயமாக நான் செய்து முடிக்கின்றேன். கண்டிப்பா என் அருள் எப்போதும் இருக்கு. அப்படியே வருகிறேன். காட்டேரி புறப்படு பார்க்கலாம். அவங்க மட்டும் வருவாங்க, நம்மள நம்பாத சத்தியம் வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம இழுச்ச வாங்கினா இல்ல நம்மளா இழுச்ச வாங்கலாம். பக்கத்து வீட்டு காளிமாவை களவெட்ட காளிமா நீ மட்டும் வேற ஆலயம் கட்ட சொல்ற, என்கிட்ட கட்ட முடியாது சொல்லிட்டு சத்தியம் பார்த்துவாங்க. ஆமாண்டா, நாங்க அதோ இருக்கிற வானவராயன் கோட்டைக்கு போய் அங்க இருக்கிற வண்டி மட்டும் எடுத்துட்டு வரோம். எங்களுக்கு ஒரு ஆபத்து நேர்ந்ததுன்னா எங்களை யார் காப்பாற்றுவது? எங்களுக்கு ஆபத்து நேர்ந்ததுன்னா தாயே எங்களை காப்பாத்து அப்படின்னு சொன்ன உடனே நேரா வந்து எங்களை காப்பாற்றணும். உங்களை நான் காப்பாத்துகிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுங்க. ஆமா, பெத்த புள்ளிய நீ நம்பல, பெத்த தாய் நாங்க நம்புவோமா? சத்தியம் பண்ணு. பெத்த புள்ளைய நீ நம்பல. எந்த ஆத்தாலும் பெத்த புள்ளைய நம்புவா. ஆனா புள்ளதான் ஆத்தாள் நம்ப மாட்டோம். அதுதான் நான் கேக்குறேன். பெத்த ஆத்தாள் நம்ப மாட்டோம். சத்தியம் பண்ணு. ஆபத்து என்று வரும்போது எனக்கு துணையா இருக்குன்னு ஆத்தான்னு சத்தியம் கேட்கறீங்க. இவன் என்னுடைய அருளால் பிறந்தவன். இந்த கள்ளிக்காத்தான் பெத்தனாய் கிடக்கும் குணமதிக்கும் பிறவாத பிள்ளை. இவனை உருவாக்கியதே நான், என் கணவர் ஈசன் தான். கள்ளிச்செடி மறைவில் இவன் கண்டெடுக்கப்பட்ட பிள்ளை கள்ளிக்காத்தான். எங்களுடைய அம்சம் அடைத்த தெய்வீக பிள்ளை. அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு ஆபத்து வரும்போது கண்டிப்பாக வருவேன், ஆபத்தை நீக்குவேன். இதுவே சக்தி. வாயால சொன்னா நாங்க நம்பி வர மாட்டோம். சத்தியமாடா? ஆமா.
நாங்க ஆலயம் கட்ட போறோம். மேஸ்திரிக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவோம். அந்த அட்வான்ஸ் கொடுத்த உடனே அந்த காசை வாங்கிக்கிட்டு நேராக அச்சனை பார்த்து சாலை கடைக்கு போவோம். ஃபுல்லாக சாப்பிட்டு அங்கேயே படுத்துக்குவோம். நாங்கள் ஒரு 4 மூட்டையை அப்படியே உடச்சி விட்டு கலையில் வச்சுட்டு இந்த மேஸ்திரி வரலையே அப்படின்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம். அதுக்குள்ள தாயே இன்னும் மேஸ்திரி வரல, அச்சனை பார்த்து சாலை கடையில் தான் குடிச்சிட்டு தூங்குறான், போயிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே நீ தான் போய் அந்த குடிகார மேஸ்திரியை இட்டுட்டு வந்து நான் சாரா கடைக்கு போய் நான் போயிட்டேன் மேடம். அப்ப நான் போயிட்டு வந்தா வேலை யாருக்கா அப்படி இட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ண. ஆலய திருப்பணி ஆரம்பிக்கும் போது அந்த உணர்வுகள் அனைவருக்கும் வரும். கண்டிப்பாக தெய்வீக பணியை சிறப்பாக செய்து முடிப்பார்கள். கவலை வேண்டாம். உங்கள் அருள் இருந்தால் நிச்சயமா ஆலயத்தை கட்டி உங்களுக்கு நான் அஷ்டமங்காக சும்மா செய்கின்றேன். தெரியுமாடா, இது அழகான ஒரு புண்ணியசத்திரம் சூரிய என்ற கிராமம். சொன்னாங்க எப்படியாவது இந்த ஆத்தா காட்டேரி அம்பாளுக்கு ஏதாவது ஒரு ஷெட் மாதிரி போட்டு ஆத்தால ஒரு கோயில் மாதிரி கட்டணும்னு ஆசைப்படுறோம்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே ஐதீகமாக பிரகாரம் காட்டேரி அம்பாளுக்கு சிலை வடிவம் கிடையாது, ஆலயம் கிடையாது. ஆலயம் இல்லாமல் சிலை வடிவம் இல்லாத ஒரே தேவதை காட்டேரி அம்பாள் தான். சுடுகாட்டிலே பூமிக்குள்ளே புதை குழியில் இருப்பவன் தான் காட்டேரி அம்பாள். ஆனா நாம என்ன பண்றோம், கண்ணால வழிபடணும், ஆத்தால கண்ணால பாக்கணும்னா அவளை சிலை வடிவமா உருவாக்கி ஒரு கோவில் கட்டணும், தப்பு இல்ல. ஏன்னா புள்ள என்ன நினைக்கணும் ஆசையோட ஆத்தால அப்படி பாத்துக்கணும் தெரியுமா. இப்ப ஆத்தா திட்டுவா பிள்ளைய உட்காந்து பாரு பாரு, இப்ப 5 பேர் ஒரு நாளா பாக்குறான், இப்ப 5 பேரு சிரிச்சுக்கின்னு பாக்குறான். அவங்க அம்மா சொல்லுவா, நான் கூத்து பார்க்க போறேன், சாமி வந்து பேசுது, நீ அதை ஒழுங்காதான் பார்த்தான, ஏன்டா அப்படி பண்ற, ஒரு பையன் இருக்கு ஆத்தா கடை அப்படின்னு ஆத்தா திட்டுவா பெத்தவன். அந்த ஆத்தா திட்டும் போது கோவப்பட்டு அந்த ஆத்தாவை நீ மறுபடியும் திட்டக்கூடாது. ஒரு ஆத்தா பிள்ளைய திட்டுறான்னா அது ஆசீர்வாதமாக நிற்க வேண்டும். ஏன்னா பெத்த பிள்ளையே திட்டி அவன் அவதர பேச நினைக்க மாட்டான், திருத்தி நல்ல வழியா என் புள்ள போகணும். யார் பெத்த புள்ள? இது சிவகாமி பெத்த புள்ள, நல்ல புள்ளடா. அந்த பேரை பெத்த ஆத்தால அப்பனை வாங்கணும்னா பிள்ளை தவறு செய்யும் போதுனா பெத்த ஆத்தால அப்பன் திட்டுவாங்க, புரியுதா? அந்த திட்டுதலை கேட்டுக்கொண்டு பிள்ளை யாரும் ஆத்தாளி அப்படியும் திரும்ப வையக்கூடாது. அந்த திட்டுற வார்த்தையை ஆசீர்வாதமா ஏற்றுக்கொண்டு நம்ம தப்பு செஞ்சோம், அம்மா அப்பா திட்டுறாங்க, இனிமே தவறு செய்யக்கூடாது அப்படி நினைத்தால் நாளை நீதாண்டா பெரிய, புரியுதா? அதுக்குதான் எந்த ஒரு பிள்ளை சரி பெத்த ஆத்தாளி அப்படியும் வையக்கூடாது, திட்டக்கூடாது, அடிக்க கூடாது. எங்க அம்மா கூட அது மாதிரி தாங்க. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? ஐயோ திட்டுறதா இல்ல. ஆமா ஆமா. நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன், சாராகல புள்ள குடிச்சிட்டு அங்கே படுத்து கிடப்பேன். என்ன அன்பா கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. நீ 1ஆம் நம்பர் குடிகாரன் தெரியும், ஒரு நாளைக்கு அனுபவிச்சுக்கிறான். 30 வருஷத்துக்கு முன்னாடி தென்காவடி பார்க்க 8 மணி வரைக்கும் வரமாட்டான், இப்பதான் வேன்ல வரும். அப்பெல்லாம் 2 சக்கர வாகனம் தான், ஒரு 10 இவர் ஒரு ரேடியோ செட்டுக்காரர் தான், ஊரை தாமலை வாங்கிடுவான், அலைஞ்சு பார்ப்போம், இருக்க மாட்டான். புளியா மேத்து மேல போந்திருப்பான் போய் ஏறி. சத்தியமா சொல்றான், காய் விஷம் போட்டுருக்கேன். ஏன்னா ஒரு நாள் ஏமாத்துறவன் தான் இவன். ஊர்ல தாமலை வாங்கிட்டு ரேடியோ செட்டு போறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு கூட்ட கத்துறான் அந்த படுபாவி. அவங்க வீட்டுல போயிட்டு அவங்க வீட்டை மட்டும் பேசுறேன், எங்க தெரியல எங்கேயே போன வரணும், எங்க வரணும் மனமாறு நான் புளியா மரத்துக்கு நீ பேசிக்கிறேன், புளியா மரத்து மேல உட்காந்துக்கலாம். நிச்சயமா இல்லாமலே போய் வேற ஒரு நடிகரை பபன் வருஷம் போட்டு சத்தியமா நாடகம், அது போல ஏமாத்திரம் தான் இவன். ஆனா நல்ல ஒரு நகைச்சுவை வேந்தன். 35 ஆண்டுகள் நாங்க நாடகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாடகம் நகைச்சுவை வேண்டும். அப்பெல்லாம் தென்கோடி பாங்க வேணும்னா அனைத்து செய்யாறு வந்தவாசி எல்லா இடத்துலயும் நாடகம். இவங்க குடும்பமே கலை குடும்பம் தான். இவங்க அக்கா தங்கச்சி அம்மா எல்லாம் சிறந்த நாடகம். இன்னைக்கும் அக்கா தங்கச்சி எல்லாம் நல்ல சிறப்பான கதாநாயகி நடிச்சிட்டு இருக்காங்க, நல்ல ஒரு பேரோடு. ஆமா, மகேஸ்வரி, சந்திரகுமாரி, மகேஸ்வரி, அம்மா வந்து பேரு தமிழ். நல்ல ஒரு மேடம், நல்ல குரல்வளம், அழகான ஒரு நடன், கலை உலகத்தை சேர்ந்த கலை குடும்பம். இன்னைக்கும் நல்ல சிறப்பாக நாடகம் ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் கலைவாணி அனுகிரகம். திறமையோடு நடித்து கொஞ்சோடு ஓய்வெடுக்க மாட்டாள, படுக்க மாட்டாவில், இந்த மேடெல்லாம் இருப்பாவில். நீங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு உண்மை சொல்றேன், நீங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கலை உலகத்துக்கு வந்தவன் இந்த வெங்கடேசன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கலை உலகத்துக்கு வந்தவன் ஆசான் வாதியாரு ஆசாரங்கப்பா மனோகர் ஐயா.
ஒரு 10 மிருதங்கரை உருவாக்கிய நாடக மிருதங்க ஆசிரியர் சுரேஷ். சிறந்த கலைஞர்கள், புரியுதா? அதற்குத்தான் கலைவாணர்களால நம்முடைய ராக நாடகம் மட்டும் இன்றளவும் இதுவரைக்கும் 70 இரவு நாடகம் நடத்திட்டு மாசி பரிசுக்குள்ள 70 இரவு நாடகம் போட்டுட்டோம். இன்னும் 150 இரவு வாங்கி வச்சிருக்கிறோம். தொடர்ந்து நாடகம் தான், ஓய்வில்லாமல் ஆடிக்கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆனி மாதம் 21ஆம் தேதி கடம்பூர் என்ற கஷேத்திரத்துக்கு தாம்பலம் கொடுத்திருக்காங்க. அதான் நம்ம தாம்பலம் வச்சு சிவாவுக்குரிய சொந்த மச்சானுங்கள, சொந்த மாமா. இந்த நாடகத்தை போன்ற பார்த்து இந்த நாடகம் எங்களுக்கு வைக்கணும், இந்த கம்பெனி வர சொல்லிட்டு கடம்பூர் என்ற கிராமத்திற்கு ஆனி மாதம் 21ஆம் தேதி நம்முடைய கலைக்குழுவிற்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த கலை நாங்க ஏன்னா உண்மையா அந்த ஆன்மீக உணர்வோடு அந்த முறையான கதையை உணர்வோடு சொல்லக்கூடிய ஒரு கலை உலகம் படுத்த கம்பெனி எங்களுக்கு அழைப்பு கொடுத்த கடம்பூரை சேர்ந்த நாடகம் வந்திருக்கான்னு சொன்னா கூட கடம்பூரை சேர்ந்த தாமரை தடுக்க பார்க்கின்ற அந்த கிராமத்திற்கு மிக சிறப்பாக அருமையான ஒரு நாடகத்தை வச்சிருக்காங்க. ஆடுறதுக்கு நல்ல நாடகம் சிறப்பாக செய்ய சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அந்த கடம்பூர் நாட்டாண்மையில் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் காரியை தொடங்குவோம். சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க காசு பயப்பட வேண்டாம். எங்க ஊர்ல ஒரு கோவில் சொல்லிட்டு இந்த ஆத்தாடு வந்தது அப்புறம் இந்த ஆத்தாளுக்கு வந்த காணிகள் தெரியுமா, 1000 ரூபாய் எனக்கு வந்திருக்கு. எல்லாரும் கொடுத்த காசு. புரியுதா? அந்த 1000 ரூபாயை இந்த அன்பு காணிக்கை மூலதனமா வச்சுக்கிட்டு கோவில் கட்ட ஆரம்பிக்கும். சரியா போச்சு 1000 ரூபாய். அவருக்கு 200 ரூபாய் தண்ணி வாங்கி ஊத்திடுறேன். இந்த 1000 ரூபாய் நல்லா சொல்லிக்கிறேன். நீங்க சென்ற ஆண்டு வந்தோம் கருமாரியம்மன் ஒரு நாடகம் வச்ச மரத்த கோயில்ல அன்று வந்த காணிக்கை இந்த ஆண்டு மலையனூர் வாராகி அம்மன் கோயில் செல்லியவருக்கு அன்னதானம் போட்டோம். இந்த நீர் கொடுத்து இந்த காணிக்கையும் நாங்களும் உண்டு சேர்த்து வச்சு இப்ப வந்து நம்ம கல்லிக்கா நடத்திட்டு இருக்கோம். இப்ப எனக்கு வந்த காணிக்கை 1000 ரூபாய். இந்த காணிக்கை உண்டியில போட்டு வச்சு இந்த கிராமத்தின் சார்பாக வருகின்ற 2027ஆம் ஆண்டு தை மாதம் நம்முடைய புண்ணியக்ஷேத்திர சூரையின் சார்பாக அன்னதானம் செய்யப்படும். எந்த இடத்துல? ஏழுமலை அங்காள பரமேஸ்வரி ஒரு ஆலயம், முட்டத்தூர் செல்லியம்மன் ஆலயம், அரசூர் வாராகி அம்மன் ஆலயம். ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த காளிகாதேவிக்கு வருகின்ற அத்தனை மடிகாணிக்கையும் அதையெல்லாம் சேமித்து வைத்து அனைத்து பணத்தையும் 3 கோவிலுக்கு சென்று அன்னதானம் பண்றோம். நம்ம சொந்த காசு இல்ல, நீங்க கொடுக்கிற காசு. நீங்க கொடுக்கிற காசு எங்க போகுது? 3 கோவிலுக்கு அன்னதானம். உலகத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அது புண்ணியமான தானம், மோட்சத்தை கொடுக்கின்றாலும் அன்னதானம். அப்படிப்பட்ட நீங்கள் இந்த காளிகாதேவிக்கு எல்லோரும் அன்பு காணிக்க வழங்க அத்தனை உள்ளங்களும் உங்களுடைய பணம் 3 ஆலயத்திற்கு செல்லும். உங்கள் சார்பாக அன்னதானம் செய்யப்படும் சொல்லிக்கொண்டு அழகா இந்த அதிகாலை வரை கும்பாபிஷேகம் பண்ற வரைக்கும் நாடகம் நல்லா பார்க்கணும். ஏன்னா அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் 2 அம்பாள் போடுவாங்க. மகாபிஷேகம், மகா தீபாதனை, பஞ்சாமிர்தம் கொடுப்போம். அது வரைக்கும் அமைதியாக நாடகத்தை கண்டுக்க சொல்லிக்கொண்டு சந்தோஷம். நல்லா இருக்கும். எல்லாருக்கும் பஞ்சாமிர்த கால கொடுக்கப்படும். அதான் மகாபிஷேகம். ஆத்தாளினுடைய பஞ்சாமிர்தம் ஒரு துளி உன் நாவில் சென்றாலும் உன் உயிரை பாதுகாக்கும். அதான் புரியுதா? அதனால் எல்லோருக்கும் அனைத்து கொடுக்கப்படும். வாழ்க வளமுடன் வருகின்றோம். கட்டி முடிக்க வேண்டும். நீங்க என்ன பண்றீங்க? வைத்துக் கொண்டு இந்த கல்லுக்காட்டில் இருக்கிற வேலையை நாங்க பார்க்கிறோம். ஆயத்தமை இப்போது புறப்படுகிறேன். ஆடல் முடிச்சிட்டு வன்னி மரத்தை புறப்படுகிறேன்.